வணக்கம். இது உங்க நூற்றாண்டு தமிழ். இந்த பதிவில் வர எதுவுமே டிப்ஸோ, கால்ஸோ கிடையாதுங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸரையோ, இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டையோ கேட்டு ட்ரேட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ மார்னிங் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வச்சு அதனால நம்மளால மார்னிங் வீடியோ போட முடியல. ஸோ 2வது வீடியோ இன்னைக்கு என்னன்னா, நேத்து லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் வீடியோ. ஸோ இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். 23,364. ஸோ அந்த இடத்த தொட்டுட்டு போயிருக்கான். கிட்டத்தட்ட எவ்வளோனா, லோ வந்து பார்த்தீங்கன்னா 23,344 வரைக்கும் போயிட்டு நம்ம 364 பக்கம் போட்டிருந்தோம். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த ஃபால் வந்து முக்கியமான ஃபால் எதனால வருதுன்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, நம்மளோட ருப்பி டிப்ரிசியேஷன் ஆயிட்டு இருக்கு. அது அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். 2வது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, சப்போஸ் டே கேண்டில் க்ளோஸ் பண்ணல. சப்போஸ் இங்க வந்து நாளைக்கு க்ளோஸ் பண்றான்ற பட்சத்தில, கண்டிப்பா அடுத்த 1 வீக்ல இங்க வந்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம மார்க்கெட்ல. அண்ட் 22,700 22,800ன்னு வச்சுப்போமே, அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி சொல்லி நம்ம மனச நாமளே தேத்திக்க வேண்டியதுதான். டேய் இங்கேருந்து கூட்டிட்டு போங்கய்யா! அப்படிங்கிற மாரி இருக்கு. இதுக்கே போர்ட்ஃபோலியோ தாங்கல. அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். நேத்து வீடியோ நீங்க பார்த்திருந்தா தெரியும். கரெக்ட்டா நம்மளோட கோட்ட டச் பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்களேன். கிட்டத்தட்ட நம்ம போட்ட கோடு வந்து பார்த்தீங்கன்னா, 48,652. ஆனா வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 48,631. நம்ம போட்டது வந்து 652. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 20 பாயிண்ட் கீழ போயிட்டோம். ஆனா க்ளோஸ் வைக்கல. எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர் கண்டினியூல நம்ம க்ளோஸ் வைக்கல. அண்ட் சிம்பிளா நேத்து சொன்ன மாரி தாங்க, ரொம்ப மோசமான ஒரு தருணத்துல இருக்கிறது நிஃப்டிய விட பேங்க் நிஃப்டி தான். ஈஸியா இங்கேருந்து 44,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இந்த HDFC இருக்கான் பாருங்க, இந்த கல்ப்ரிட் ஒழுங்கா ரிசல்ட் குடுக்கலாம். பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. ஆக்சுவலா இன்னைக்கு HDFC இறங்கியிருக்கு. HDFC எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டே கேண்டல்ல தான் இருக்கு. HDFC பார்த்தீங்கன்னாலே தெரியும். மேலேருந்து கன்டினியூஸா கடந்த ஒரு 1 ஆர் 2 வீக்ஸா சரியான ஃபாலுங்க. அது இந்த அளவுக்கு ஃபால் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது இவ்ளோ பெரிய பேங்க் கிட்ட இருந்து. இதனால தான் பேங்க் செக்டார் பெருசா மேல பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கான். அண்ட் எல்லாரும் சொல்ற மாரி லோனோட ரீபேமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாரி பேசிக்கிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் நான் கெஸ் பண்றது மேபி 1,600 ஈஸியா வந்து தொடுவாங்க எதிர்பார்க்குறோம்னா 56 ஈஸியா HDFC கீழ விழுவான்னு எதிர்பார்க்குறேன் நெக்ஸ்ட் 1 வீக்ல. சப்போஸ் அத கட் பண்ணாங்கன்னா 560 வரலாம். அதெல்லாம் 532 ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கட் பண்ணாங்கன்னா, சப்போஸ் 1,600 கட் பண்ணா. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கன்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான். இவங்க என்னன்னா, கோட்டாக் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆட் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ஷேர் வந்து ரூ. 880 போகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஷேர் இன்னைக்கு பார்க்குறப்ப லைட்டா டவுன்ல தான் இருந்தது. பட் என்ன முக்கியமான விஷயம்னா, இவங்கலாம் இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் பரதீப் பாஸ்பேட்டு, கண்டிப்பா இந்த மாரி நேம்லாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. பட் இவங்கலாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ். எத்தனால்ல பார்த்தீங்கன்னா, நம்மால தான் டாப். கிட்டத்தட்ட 60% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கான். நம்ம இந்தியால உற்பத்தி பண்ணக்கூடிய எத்தனால்ல. ஸோ சப்போஸ் பிளெண்ட் பண்றது இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணுவோம், இனிஷியேட் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா, சப்போர்ட் பட்ஜெட்ல நல்ல வாய்ப்பு இருக்கு. ஷேர் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிடுச்சுங்கிறத பார்ப்போம். அடேயப்பா! கிட்டத்தட்ட ஒரு 5.5% இறங்கியிருக்காங்க. அப்படியே கோட்டைச்சாமி தலைகீழா தான் குதிக்கப் போகிறேன் அப்படிங்கிற மாரி குதிச்சிருக்கான். பார்ப்போம். 650 வந்தா ஒரு டீசென்ட்டான சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில தான் வச்சிருந்தேன். 410 4 அந்த 400 அந்த ரேஞ்சில வச்சிருந்தேன். அங்கேருந்து இந்த வந்தோனே வித்தேன். எவ்வளோ 500 நினைக்கிறேன். 580 இந்த ரேஞ்சில வித்தேன். எப்பயோ வித்துட்டேன். இந்த ரேஞ்ச் இங்கேயே வித்துட்டேன். ஃபர்ஸ்ட் 2வது கேண்டல்லே வித்துட்டேன். முடியலாட்டி கீழ இறங்குனா வாங்கலாம்னு எதிர்பார்த்தேன். 435 பட் நாங்க வாங்க முடியல. சர்ருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கான். பட் இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கான். நல்ல ஷேருங்க. ஒரு நல்ல தீம்ல செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஷேரா தான் ப்ராஜெக்ட் டிசீஸ் இருக்கு. பார்ப்போம். இங்க வந்துட்டு இது ஆக்சுவலா மார்க்கெட் சென்டிமென்ட் சரியில்ல. அதனால இறங்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் பட்ஜெட்லயாவது ஏதாவது விமோசனம் கிடைச்சு நம்மால மேல கொண்டு போறாங்களா என்னன்னு. அண்ட் அடுத்த ஷேர் நியூஸ் போவோம். அடுத்த ஷேர் நியூஸ் வந்து IRED கிட்ட தான். ஸோ இவங்க என்னன்னா இவங்களோட ரிசல்ட் வந்திருந்தது. சரியான ரிசல்ட் குடுத்துருக்காங்க இந்த தடவ. பயங்கரமான இம்ப்ரூவ்மென்ட் இருந்திருக்கு இவங்ககிட்ட. ஸோ ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா 35% அதிகமா இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதே மாரி சீக்வென்ஷியல் அதாவது குவார்டர் ஆன் குவார்டர்ன்னு பார்த்தீங்கன்னா 4.2% அதிகமா இருக்கு ரெவென்யூல. அண்ட் ப்ராஃபிட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல கிட்டத்தட்ட 39% அதிகமா இருக்குங்க. சூப்பரான விஷயம். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது 26% அதிகமா இருக்கு. அ இது உண்மையாவே ஒரு நல்ல ஃபிகர். அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9% அதிகமா இருக்கு. இதுல இன்னும் முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, இவன் லிஸ்ட் ஆகி இவன் இங்கேருந்து பயங்கரமா பிச்சுக்கிட்டு போயிட்டான். சரியான வேல்யூஷன்ல இருந்தான். ஷேர் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சுங்கிறத பார்ப்போம். இது ஆக்சுவலா நேத்து வந்தது. நேத்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இது ரீசென்ட்டா லிஸ்ட் ஆனக்கூடிய ஷேர் தான். ஸோ இதில பெருசா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் மேபி வந்தானா ஒரு 180 ஒரு நல்ல சப்போர்ட். பட் நல்ல ரிசல்ட் தான். இதாங்க வேல்யூவேஷன் நல்லா இல்லன்னா ரொம்ப கஷ்டம் ஷேர சர்வைவ் ஆகுறதுக்கு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் IRED தான். ஒரு நல்ல சூப்பரான ரிசல்ட் குடுத்தும் பாருங்க, ஒரு 7% அடிச்சிருக்காங்க. மார்க்கெட் கண்டிஷன் சரியில்ல. வேல்யூவேஷன் அதிகமா இருக்க ஷேர்லாம் நல்லா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க.
பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட்ஜெட்ல நியூஸ் நல்ல நியூஸா வந்து இவன இங்கேருந்து மேல கூட்டு போனா சந்தோஷமா இருக்கும். இந்த ஷேர் வச்சுட்டு இருக்கிறவங்களும் மனசு குமுறிட்டு இருப்பாங்க. ஏன்டா நல்ல ரிசல்ட் தான்டா குடுத்தா, ஏன்டா அடிக்கிறீங்கன்னு. அதே சமயத்தில அவங்க எல்லாம் வெயிட் பண்ணி ஆகணும் பட்ஜெட்டுக்காண்டி. பிப்ரவரி 1ங்கிறது ஒரு முக்கியமான நாள். யோசிச்சு பாருங்க பிப்ரவரி 1 சாட்டர்டே அன்னைக்கு கூட ஷேர் மார்க்கெட் வப்பேன்னு சொல்லி வச்சுக்கிறாய்ங்க. நம்மள போட்டு தள்ளுறதுக்குன்னு வைப்பாங்க போல. பட் அது நல்ல விஷயம் தான். ஏன்னா சர்ப்ரைஸோட இருக்கணும். ஐயோ! என்னடா ஒரு 2 நாள் தூக்கமே இருக்காது. பட் அன்னன்னைக்கே தெரிஞ்சிரும். ஷேர் மேல கீழ போகாது. அடுத்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி சிஸ்டம் தான். அவங்க என்ன இண்டிகோ வந்து பை கால் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோனா ரூ. 5260 போகும்ன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் பிரைஸு. அண்டு எனக்கு ஒரே ஒரு டவுட் எப்படின்னா, இண்டிகோ மட்டும் எப்படி வந்து இப்படி ப்ராஃபிட்டா இருக்கான்னு தெரியல. ஏன்னா, நீங்க வேர்ல்ட்லயே எடுத்தாலும் ப்ராஃபிட்டபிளா இருக்க ஒரு ஏவியேஷன் கம்பெனி லிஸ்டட்ல பார்த்தீங்கன்னா, 200 நியர்ல அவ்வளோதான் இருப்பாங்க. வேற யாரும் எல்லாரும் நெகட்டிவ் தான். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாசிட்டிவா வரது கிடையாது. கிட்டத்தட்ட இந்தியால இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 60% வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் யோசிச்சு பாருங்க. வெறும் டொமஸ்டிக் ஃப்ளைட் தான் பயங்கரமா பண்ணிட்டுருக்காங்க. இவங்க எப்படி காஸ்ட் எஃபிஷியன்சி பண்றாங்க அப்படின்றது, அவன் வைக்கிறது கிடையாது. எல்லாமே நீங்க செக் பண்ணி பாருங்க. இண்டிகோல எப்பயுமே சில்டு ஃபுட்டா தான் இருக்கும். கோல்டா தான் இருக்கும். எதுவுமே அவன்ல வச்சு சூடு பண்ணிலாம் தரமாட்டாங்க. அண்ட் அதில இருக்க ஏரோசிஸ்லாம் கிட்டத்தட்ட மென்ஸே நீங்க பார்க்க முடியாது. வெறும் விமென்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா வெயிட் பாருங்க. அது சின்ன சின்ன மைன்யூட் வெயிட்டுக்காண்டி தான் இவ்ளோ பண்றாங்க. அண்ட் ரொம்ப ப்ராஃபிட்டபிளா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரணகாலத்தில இவன் ஏதாவது பண்ணியிருக்கானான்றத பார்ப்போம். ஷேர் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. இன்னைக்கு பெருசாலாம் இல்லைங்க. 0.75 தான். ஆக்சுவலா 0.75ங்கிறது ஒரு சூப்பரான விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும். இந்த மார்க்கெட்ல இந்த அடி தும்சம் பார்க்கறதுக்கு தான் நிஃப்டி அடிக்கலைங்க. ஏன்னா, ஐடிய வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐடிலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஐடி செக்டரே 3.1% அதிகமா குளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஐடி மட்டும் தான் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஐடி வந்து நாமினலா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளலாம் துவச்சிருப்பாங்க. நிஃப்டிலாம் கண்டிப்பா 1 ஆர் 1 1/2% பக்கம் கீழ தான் இருந்திருக்கும். வெறும் டிசிஎஸ் தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல தெளிவா குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 95 பாயிண்ட் நிஃப்டி இன்னைக்கு டவுனு. அதில பாருங்க நிஃப்டி யோசிச்சு பாருங்க. ஃப்ளாட்டா இருந்தா இவன் நெகட்டிவ் கூட வச்சுல்ல. ஃப்ளாட்டா இருந்திருந்தா இன்னொரு 50 பாயிண்ட் சேர்ந்திருக்கும். இன்ஃபி வந்து ஒரு 38 பாயிண்ட்டு, ஹெச்சிஎல் டெக் ஒரு 13 பாயிண்ட்டு, டெக் மகேந்திரா ஒரு 8, விப்ரோ ஒரு 5. வெறும் ஐடி செக்டாரே கிட்டத்தட்ட எவ்வளோ? ஒரு 100, 120 ஆமா. ஆல்மோஸ்ட் 100, 110 பாயிண்ட் பக்கம் அவங்க தான் எடுத்து குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா நிஃப்டி இன்னைக்கு வந்து 110ன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் மேல கீழ இறங்கியிருக்கணும். ஜஸ்ட் மிஸ் எஸ் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் 1% டவுன் தான். ஸோ அவங்க தான் காப்பாத்திருக்காங்க இன்னைக்கு நிஃப்டிய. ஸோ இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான். கிட்டத்தட்ட தொடர்ந்து 6வது நாள் 1, 2, 3, 4, 5, 6, 7வது நாள் தொடர்ந்து ஒரு வாரமே கீழ இறங்கிட்டு இருக்காங்க. 7 நாள், 7 வொர்க்கிங் டேஸ். எங்க இருந்து கிட்டத்தட்ட ரூ. 800 இருந்தவன் இப்ப வந்து ரூ. 626 வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 25-30% காலிங்க அவங்க. இதுவரைக்கும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கலாம் 440. நேத்தே இது பார்த்துருந்தோம். காரணம் என்னன்னா, அவ்வளோதான் அது உடைச்சுட்டான். இதுக்கு மேலாம் கீழ போறதுக்கு தான் வாய்ப்பு. 2வது என்னன்னா, அ தங்கத்தோட ரேட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து. ஸோ ஆல்ரெடி இந்த ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்க ஆல்ரெடி எடுத்த அந்த டாக்ஸ் பெனிஃபிட்ட ரிஜெக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அப்படி வந்ததுனா தங்கத்தோட மதிப்பு இன்னும் நல்லா மேலும். அந்த மாரி டைம்ல நம்ம இங்க இருக்கிற அமௌண்ட்ட தூக்கி கோல்டு பீஸா போட்டு வச்சுக்கிட்டோம்னா, இன்னும் பெட்டரா இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் ஆல்மோஸ்ட் மாத்திட்டேன். நான் அது 108ல வச்சிருந்தேன். ஒரு ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான். எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ராலி வரும்னு. நான் ஆல்மோஸ்ட் இங்கேயே வித்துட்டேன். 500 ரேஞ்சில தான் நான் வித்தேன். பட் நான் ஆல்மோஸ்ட் மறுபடியும் இத வாங்கலாம்னு வச்சுட்டு இருந்தேன். என்னன்னா, இவனோட வேல்யூவேஷன் வந்து கிட்டத்தட்ட டைட்டனோட சூப்பரா போயிட்டு இருக்குங்க. வேல்யூவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு இவனோட வேல்யூவேஷன். அதுக்கு நான் டைட்டனே வாங்கிட்டு போயிருவேனே. எதுக்கு நான் இவனத வாங்கணும்? அதனால தான் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எங்க அழிச்சு போல ரொம்ப மோசமாகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 800லேருந்து 620 வந்துட்டான். 25% காலி. ஹோப் இந்த ரேஞ்ச் வந்தா வாங்கலாம். 440 வந்தா அத பத்தி யோசிக்கலாம். இல்லன்னா அமைதியா இருக்கிறது பெட்டர் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஷேர்ல. அதுவும் கரண்ட்டா இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு. அடுத்த நியூஸ் போவோம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஆம்பி கிட்ட தான். ஆம்பி யாருன்னா, நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டோட ரெகுலேஷன் போர்டு. எப்படி செபியோ அந்த மாரி மியூச்சுவல் ஃபண்டுக்கு இவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. நவம்பர் டூ டிசம்பர்ல வந்து இன்ஃப்ளோ ஆன கேஷ் மியூச்சுவல் ஃபண்ட்ல. இது வந்து 41,150 கோடி எவ்வளோ. நவம்பர்ல ஞாபகம் இருக்கு 40,000 கோடி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அக்டோபர் தான் தி பெஸ்ட் இயர் சி தி பெஸ்ட் மந்த்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அப்போ வந்து கிட்டத்தட்ட 44,000 கோடி வந்துச்சு. என்ன நவம்பர் நடந்திருக்கு? வேற எதுவும் இல்லங்க. நம்மளோட தீபாவளி வந்தது. அதுதான். அங்க எல்லாரும் போய் செலவு பண்ணிட்டாங்க. யாரும் மார்க்கெட்ல காசு போடல. பட் யோசிச்சு பாருங்க. இந்த 41,000 கோடி மட்டும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா, இந்நேரத்துக்கு ஷூரா எழுதி தரேன். நிஃப்டி 20,000 என்னைக்கே தொட்டிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அடின்னு அடிக்கிறாங்க. அக்ஷய பாத்திரங்கிற நம்மளோட எஸ்ஐபி தான் நம்மள காப்பாத்திட்டு இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லைங்க. உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க இத பத்தி.
ஸோ இன்னைக்கு எல்லாத்தோட போர்ட்ஃபோலியோ கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க. ஏன்னா மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் போட்டு தும்சம் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப் 2.5%, மிட் கேப் பார்த்தோன்னா 2%, நிஃப்டி மட்டும் சும்மா 4%, 0.4 மட்டும் அப்பில் வச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இது வந்து தப்பி பிழைக்காத ஆளே கிடையாதுன்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒரு 1.5 to 2%லாம் டவுன் இருக்குன்னா ஒரு நார்மலான விஷயம் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மோஸ்ட்டாக ஏறினதெல்லாம் ஐடி வச்சு ஏற்றிருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஒரு 3 to 4% பக்கம் டவுனில் இருக்குன்னா உண்மையாக உட்காந்து நீங்கள் யோசிச்சு ஆகணும். ஏன்னா போர்ட்ஃபோலியோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கோங்கிறது தான் அர்த்தம். என் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.12 எவ்வளோ டவுனு, இன்னொன்று வந்து 0.8 டவுனு. ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்குங்க. மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி தெரியல எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த நியூஸ் போவோம். எஃப்ஐ நிறுத்துவாங்களா இல்லைன்னு வர தெரியல. இருங்க, எஃப்ஐ டேட்டா வந்திருக்கான்றதை பார்ப்போம். டைம்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. இன்னும் மிஷின் ஓடி நிற்கல. வந்தால் தான் தெரியும் எப்படின்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று இதுதான் இருக்குது, 7,000 கோடி விற்றது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது இன்னைக்கு டேட்டா கிட்டத்தட்ட பாருங்கள் 86 போயிடுச்சுங்க 100 ரூபி. இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க? ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இதனால தான் இன்றைக்கி ஐடி ஏறியிருக்கான். இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபார்மா ஏறுவான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேடி பாருங்கள், யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, யாருக்கு எப்பயுமே டாலர்லேருந்து இன்கம் வருதுன்றதை பாருங்கள். அவங்கள கேப்சர் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி டிசிஎஸில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டிசிஎஸ் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா வந்திருக்கு. மார்ஜின் அவங்க அவ்வளோ அதிகமாக வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, முக்கியமான விஷயம் மார்ஜின் அவ்வளோ கிடச்சதுக்கு ருப்பி ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 20% மேலே விழுந்திருக்குங்க கடந்த 2 வருஷத்தில் ருப்பி. இப்படியே போச்சுன்னா சிம்பிளாக சொல்லணும்னாங்க, சப்போஸ் நான் தப்பாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து யுவான் எடுத்துக்கோங்க, அதாவது சைனீஸோட கரன்சி யுவான் எடுத்துக்கலாம், இல்லை நம்மளோட ஜப்பனீஸோட எண்ணெய் இருந்துட்டு ரெண்டுமே எடுத்துப்போமே. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா கீழே விழுந்துட்டுருக்கு. ஆனால் அவங்க மார்க்கெட் பார்த்தீங்களா எப்பயுமே இப்படியே தான் இருக்கும், கீழேயே தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்ச நாளாக மேலே இருக்குது. இப்போ மறுபடியும் கீழேயே தான் போகும். ஏன் இவங்கன்னா யாரும் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. வெளியிருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வராது. காரணம் என்னன்னா, யுஎஸ்டில கொண்டு வந்து எண்ட்ல போட்டு, மறுபடியும் கீழ போனா எவ்வளோ ரிட்டர்ன் எடுத்தாலும் அவனுக்கு கிடையாது. இதனால தான் மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கு அங்க. பெருசா ரெக்கவர் இல்ல. மறுபடியும் வந்தது 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் கீழ விழுந்துச்சு. எண்ட்ல என்னன்னா, எப்பயுமே அவ்வளோ சீக்கிரம் கீழ விட மாட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப ஒரு குறைந்த ஒரு 2, 3 மாசமா கீழ இறங்கிட்டு இருக்கு. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது நமக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து நம்மளோட அவங்க நல்லா பண்ணுவேன். நான் உன்ட்ட ரூ. 100 வாங்குறது அவன்ட்ட ரூ. 80 குடுத்து வாங்கிட்டு போயிருவானே எண்டுல. ஸோ அது ஒரு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி இதுக்கு வந்து நான் என்ன சொல்லிச்சு, நம்ம ருப்பி விழுந்தா நல்லா இருக்குமே, நம்ம எக்ஸ்போர்ட் நல்லா பண்ணலாம் இல்லன்னு சொல்லல. ஆனா மார்க்கெட் ஏறாது. யாரும் காசு கொண்டு வந்து உள்ள கொட்ட மாட்டாங்க. ஏன்னா இங்க நம்ம ருப்பி விழ அவன் அதையும் தாண்டி அது விழுவுறதையும் தாண்டி அவன் ப்ராஃபிட் பண்ணியாகணும். அப்பதான் அவனுக்கு ஏதோ எப்படி சொல்றது, அங்கேருந்து கடன் வாங்கிட்டு கொண்டு வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றவனுக்கு கொஞ்சமாவது எப்படி சொல்றது ஆப்ட்டா இருக்கும். இல்லன்னா அதுக்கு அது அங்கேயே இருந்துட்டு போயிடலாமேன்னு விட்டுருவான். ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. யூஎஸோட பாண்ட் மார்க்கெட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் சில ஷேர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு, அதை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதானி வில்மர்கிட்ட தான். என்னன்னா ஆஃபர் பால் ஷேர் கொடுக்குறாங்க. அதாவது அதானி வில்மர்லேருந்து அதானி ஃபுல்லாக வெளியேறாராம். ஒன்று நம்பி தான் ஏன் காசு போட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் எல்லாருக்கும் செட் ஆகணும் போது அவங்க அடுத்தடுத்து பண்ணுறது தாங்க, அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஸோ அவங்க என்ன ஃபுல்லாக அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கமே போகலான்னு இருக்காங்க ஃபுல்லாக இனிமேட்டு அதானி. பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். இந்த பட்ஜெட்லேருந்து ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருதானு வந்தால் தான் ஜிடிபி கொஞ்சமாவது மேலே ஏறும். இல்லை ரொம்ப கஷ்டங்க. ஸோ எல்லா ஷேரையும் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். லைக் ஒரு டே கேண்டில் இப்படி சுருக்கி பார்த்தாலே பார்த்துடலாம். ஆனால் ஒரு ஷேரை மட்டும் என்றைக்கும் அவ்வளோ சீக்கிரம் சுருக்கி பார்க்க முடியாது. அதில் ஒரு ஷேர் அதானி சார் எப்பயுமே. இப்போ இதில் பார்த்தா ஏதாவது தெரியுதா எங்கே எவ்வளோ தூரம் ரொம்ப சின்ன சின்ன கேண்டலாக இருக்குல்ல. எங்கள் வீக்லி மாற்றிப்போம். நம்ம ஆள் கிட்டத்தட்ட எங்கேருந்து விழுந்திருக்கா, 800 வந்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் இந்த டிப்பில் வாங்கியிருப்பான். நினச்சி பாருங்க அவன் மனசை. ஐயோ அப்பா படுத்தே விட்டானையாங்கிற மாதிரி 878 இருக்குங்க. அங்கேருந்து இன்னைக்கு 290. இன்னைக்கு லோயர் சர்க்கிட் கூட இல்லை. இன்னைக்கு லோயர் சர்க்கிட் அடிச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல. 11% டவுனுங்க இன்னைக்கு. ரொம்ப மோசமான நிலைமையில அதான் வில்மர் இருக்குது. பட் நல்லா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான். பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. ஸோ அடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் தான். இந்த ஷேர் கிட்டத்தட்ட நான் ஒரு 2022-23 அந்த ரேஞ்சில் வச்சுருந்தேன். ஒரு 400-500 பக்கம் வச்சுருந்தேன். அங்கேருந்து இது ஸ்பிளிட்டோ போனஸோ இதை கொடுத்து மறுபடியும் இறக்குனாங்க. செம்ம ரிட்டர்ன் கொடுத்துருக்க வேண்டியது. நான் எப்பயும் போல் 10-20% ஓடி வந்துட்டேன். இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனிவே ப்ராஃபிட் எடுத்துடாமல் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். என்னன்னா இன்றைக்கி நான் பார்த்ததுல வந்து இங்கே பாருங்கள் வேல்யூ சரியான வேல்யூ. இந்த மார்க்கெட்டில் இப்படி ஒரு வேல்யூம் வந்திருக்கு. அண்ட் மார்க்கெட் கேண்டில் படி பார்த்தீங்கன்னா கேண்டில் கொஞ்சம் சின்ன கேண்டில் தான். பட் வேல்யூம் சரியான வேல்யூங்க. இது கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். மண்டே மேபி இதை உடச்சி க்ளோஸ் பண்ணோன்னா ஆல் டைம் கண்டிப்பாக இது எவ்வளோ தூரம் போகலான்னா, ஸோ எவ்வளோ தூரம் போகலான்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து டிப்ஸோ கால்ஸோ கிடையாதுங்க. நான் செப்ரிஜிஸ் அனலிஸ்ட்லாம் கிடையாது. சும்மா என்னோட கருத்து நான் சொல்கிறேன் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு மேபி இதை கட் பண்ணான்ற பட்சத்தில் சொல்கிறேன்.
மார்க்கெட் நல்லா சப்போர்ட்லாம் நல்லா இருந்ததுன்னா, இங்கேருந்து குறைஞ்சது இன்னும் கொஞ்சம் ஒரு 1200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் நடக்குதான்னு. ஏன்னா சரியான வால்யூம்ங்க நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல. அவ்வளோ நல்ல வால்யூம் குடுத்துருக்காங்க. எஃப்ஐ டேட்டா வந்துருச்சுங்க. என்ன அழகா போட்ருக்காங்கன்னா, பை வேல்யூ வந்து எஃப்ஐ வந்து 10,000 கோடிக்கும் செல் வேல்யூ 12,000 அண்டு நெட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 2,200 கோடி வித்துருக்காங்க. நம்ம என்னதான் வாங்குனாய்ங்க இவங்க? ஒரு வேளை எல்லாமே ஃபுல்லா ஐடியிலே குதிச்சுட்டாய்ங்களா டிஐஇ என்னன்னு தெரியலையே! 4,000 கோடிக்கு வாங்கியிருக்காய்ங்க. இவன் 2,200 கோடிக்கு வித்துருக்காய்ங்க. என்ன கிளியரா தெரியுதுன்னா, எல்லாம் நிஃப்டி 50 ஷேர்ல தான் உள்ள விழுந்திருக்குது. இல்ல இந்த ராமகிருஷ்ணா போர்ஜிங்க அந்த மாரி ஷேர்ல நல்ல வால்யூம் வந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸோ மேபி அந்த மாரி ஏதாவது ஷேர்ல வந்து ஸ்பெசிஃபைடா வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம டிஐஎஸ். அண்ட் முக்கியமான விஷயம் இதுதாங்க. இது மாறுற வரைக்கும் நம்ம மார்க்கெட் இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி மக்களே. மறந்துடாதீங்க. ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஆபத்தானது. நன்றி.